ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 1 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ம், இங்க வந்து ரோஹிணிய வந்து மனோஜ் வந்து அந்த பெரம் எடுத்துட்டு போய் அடிக்க போறாரு. அப்ப ரோஹிணி வேணாம் மனோஜ், வேணாம் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு ரோஹிணி, எனக்கும் உன்னை அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா உன் மேல வந்து உங்க அப்பா வேற இருக்கிறாரு. மாமனார மருமக அடிக்க கொடுமை எங்கேயா நடக்குமா? நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வேலைய செய்றேன். ஆனா நீ சரியாகணும்ல அப்படின்னோனே, ரோஹிணி என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன வேற விதமா தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப ரோஹிணிய மனோஜ் அடிச்சிடுறாரு. இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஆன்னு சொல்லி கத்திட்டு அப்படியே போய் படுத்துக்கிறாங்க. அப்புறமா எந்திரிச்சு, ஆமா மனோஜ், நீ சொன்ன மாரி எங்க அப்பா என்ன விட்டு போயிட்டாரு. இப்பதான் நான் நல்லா ஃப்ரீயா இருக்கேன். ரிலாக்ஸா இருக்கேன். நீ சொன்ன மாரி நீ என்ன அடிக்கவே இல்ல. எங்க அப்பாவ தான் அடிச்சிருக்க அப்படின்னோனே, பாத்தியா நீ சரியாயிட்ட. இனிமே யாராச்சும் என்ட்ட கேட்டாங்கன்னா, அந்த சாமியார தான் சஜெஸ்ட் பண்ணுவேன். அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான சாமியார் போல அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க ரெஸ்டாரண்ட்ல என்ன ஆகுதுன்னா, ரவி வந்து இன்னைக்கும் ரெஸ்டாரண்ட் போயிருக்கிறாரு. அப்ப அங்க எல்லாருமே கேக்குறாங்க. நீ என்ன இன்னைக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே அவங்க ஓனர் அந்த லேடி அவங்க வராங்க. இப்ப அவங்க பார்த்தோனே, "நீத்து நீங்க இங்க நீத்து வந்து கேட்குறாங்க. நீ இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்பலாம்ல" அப்படின்னு. அப்ப அங்க ஒருத்தர் வந்து ஒரு சர்வர் வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்தவரு, அந்த சாப்பாடு அப்படியே கீழ கொட்டிர்றாரு. அப்போ உடனே நீத்து அவங்கள திட்டுனோனே கிளீன் பண்ண சொல்றாங்க. கிளீன் பண்ண சொல்லிட்டு அவங்க அந்த பக்கமா போகும்போது கால் வழுக்கி கீழ விழுந்துடுறாங்க. அப்ப விழுந்துட்டு வலியில வந்து கத்துறாங்க. இப்ப ரவி வந்து ஹெல்ப் பண்றதுக்காக அவங்கள தூக்கிட்டு வர்றாரு. அப்போ கரெக்ட்டா தூக்கிட்டு வரவும், ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள என்டர் ஆனாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்தோனே, "நீத்துக்கு அடிபட்டுருச்சு ஸ்ருதின்னு" சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாரு ரவி. ஆனா அவங்க வந்து கிளம்பிர்றாங்க. அப்புறமா நீத்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு போய் பார்க்குறாரு. அதுக்குள்ள ஸ்ருதி கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நீத்து என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க போய் அவங்கள சமாதானப்படுத்துங்கன்னு" சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா வீட்டுக்கும் ஸ்ருதி வரவே இல்ல. இங்க எல்லாருமே ரெடி ஆயிர்றாங்க. ஸ்ருதிய மட்டும் காணோம். என்ன பண்ணனே தெரியாம ரவி இருக்கும்போது, முத்து, மீனாவ போய், "உன் முகமே சரியில்ல. என்னடா பிரச்சனைன்னு?" சொல்லி கேட்கும்போது, நடந்தத சொன்னோனே, நீ உதவி தானே பண்ணியிருக்க. ஏன் ஸ்ருதி இந்த மாரி உன்ன தப்பா நெனச்சுக்கிட்டாளான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க அவங்க 2 பேரும். இப்ப ஃபோன் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இல்லாட்டி நானாச்சும் பேசி அவங்கள சமாதானப்படுத்துவேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. சரி நீ இப்ப வந்து யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம பார்ட்டி ஹாலுக்கு போ. நாங்க போய் அவங்க 2 பேரையும் அவள வந்து தேடி எப்படினாச்சும் கூட்டு வரோம்ன்னு சொல்லிட்டு முத்து, மீனாவும் போய் தேடுறதுக்காக போறாங்க. அங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சுடுறாங்க. இது ஸ்ருதியோட அம்மா, அப்பா கூட அங்க வந்து வர ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, இந்த மாரி அவளுக்கு கால் பண்ணி பார்த்தா, அவ எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரவி வந்து அப்படியே ரொம்ப டென்ஷனா இருக்கிறாரு. முத்து, மீனா கூட கால் பண்ணி வேற கேட்குறாரு. அவள நாங்க எல்லா இடமும் தேடிட்டோம் காணுங்கிற மாரி ரவி கிட்ட வந்து முத்து, மீனாவும் சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்னன்னா, ஸ்ருதியோட அம்மா, அப்பாவுக்கு டவுட் வருது. எதுனாச்சும் பிரச்சனையா இருக்குமா? அவள இன்னும் காணோன்னோனே, அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, எதுனாச்சும் பிரச்சனையா இருக்கட்டும், அப்புறம் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.